everyone, welcome back to the Wings and School. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸோட நியூமரிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் சம்ஸ். ஓகே, உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக 3 or 4 மார்க்ஸில் வந்துட்டு ஒரு நியூமரிக்கல்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஒரு சம் வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ அந்த சம் எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம போட போகிற கொஸ்டின்ஸை ஒரு PDF ஃபைலாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் வந்துட்டு கெட் இட் ஃப்ரம் தி டிஸ்கிரிப்ஷன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பேருக்கு ஜாயின் பண்ண முடியல, பிகாஸ் போர்டு எக்ஸாம்ஸ்னால ஸ்கூலில் வந்து ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஈவினிங் ஸ்டே பேக் பண்ணுறனால நிறைய பேர் வர முடியல. பட் ஸ்டில் வி ஹேவ் மெனி லைக் ஃபியூ ஃபேஸஸ். நிறைய பேர் புதுசாக இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க இருக்கீங்க. ஸோ வெல்கம். ஐ திங்க் வி குட் ப்ரொசீட்னு நினைக்கிறேன். எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் வித் வேறு யாராச்சும் ஜாயின் பண்ணுறதுனாலும் லெட் தம் இன். ஓகே, ஸோ சாட்டர்டே யூ ஹேவ் காட் யுவர் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எக்ஸாம்ஸில். அதில் யூட் ஹவ் லேர்ன்ட் எல்லாமே இந்த NCERT-லேருந்து படித்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ த பேசிக் திங்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். என்ன பண்ணணும்னா, முன்னாடி எல்லாமே நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சு படிச்சுருந்துருப்போம். கரெக்டாக பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் NCERT-யும் படிச்சிருப்போம், பட் ரெஃபரன்ஸ் புக் தான் ஜாஸ்தி படிச்சுருந்துருப்போம். இப்போ லாஸ்ட் மினிட்ல ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இல்லையா, லாஸ்ட் மினிட்ல ஒன்ஸ் NCERT-யும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க உனக்கு. ஏன்னா ரெஃபரன்ஸ் புக்கை வச்சுட்டு யூ வில் கெட் டு நோ த கீ கண்டென்ட்ஸ், கீ கான்செப்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் எலாபரேட்டடாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு NCERT கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த கீ கான்செப்ட்ஸ் வச்சுட்டு வித் பென் அண்ட் நோட் தயவு செஞ்சு படிக்கும் போது நோட் பென் வைக்காமல் எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்காதீங்க. அது தியரியாக இருக்கட்டும், நியூமரிக்கல்ஸாக இருக்கட்டும், எதுவானாலும் நோட்டு பென் வச்சுட்டு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NCERT கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ப்ராக்டிஸே ஆரம்பிக்கும். இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஒர்க் பண்ணி, ஏன்னா நமக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் சரி, பிஸ்னஸ் ஸ்டடீஸும் சரி, எக்கனாமிக்கும் சரி, எல்லாமே கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக கேஸ் ஸ்டடீஸ் தான் நமக்கு ஜாஸ்தியாக வரும். டைரக்ட் கொஷின்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக வராது. ஸோ கேஸ் ஸ்டடீஸ் தான் ஜாஸ்தியாக வருது இல்லையா. அதனால உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே. கண்டென்ட்டை மட்டும் கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டா உங்களுக்கு வந்து பத்தாது. நமக்கு கொஷனில் வந்துட்டு பேசேஜ் மாதிரி கொடுத்துருப்பான், ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து அதை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அது பிளானிங்காக இல்லை கண்ட்ரோலிங்காக டவுட் வரும், ஆர்கனைசிங்காக ஸ்டாஃபிங்காக டவுட் வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வைஸ் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பிளானிங் இஸ் நத்திங் பட் லைக் நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் ஃபோர்காஸ்டடாக இருக்கிறது பிளானிங். கண்ட்ரோலிங்னா ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளான் படி தான் அந்த நம்மளோட ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது கண்ட்ரோலிங். இப்போ கான்செப்ஷுவலாக சொல்லும் போது அது உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஆனால் அவங்க பேசேஜில் கொடுக்கும்போது நிறையா கண்டென்ட் கொடுக்கும்போது எக்ஸாக்ட்லி எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராது. ஓகே, அண்ட் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் சாம்பிள் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க, பேசேஜ் கொடுத்துட்டு ஏல சப்டிவிஷன் ஏல அது என்ன ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சப்டிவிஷன் ஏல என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சப்டிவிஷன் பியில் அந்த ஐடென்டிஃபை பண்ண ஃபங்க்ஷனை பற்றின ஆப்ஜெக்டிவ்ஸோ ஃபீச்சர்ஸோ எழுத சொல்லுவாங்க. ஸோ இன் தேட் கேஸ் நம்ம தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபுல் மார்க்ஸ் நமக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தா கூட ஐடென்டிஃபிகேஷன் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிரும், அந்த சம்மோட ஃபுல் மார்க்கே வராது. ஓகே, இப்போ அதனால அப்ளிகேஷன் தான் இதில் ரொம்பவும் முக்கியமே. NCERT ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், இது ஆக்சுவலி வி ஆர் அட் த நெக் ஆஃப் தி மூமெண்ட், கடைசியாக ஆயிடுச்சு. தேர்ட் வி ஹேவ் ஒன்லி 1 day லெஃப்ட் வித், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாம்பிள் பேப்பர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சம்ஸ் நியூமரிக்கல்ஸ் அதில் உங்களுக்கு ஒன்று கேட்குறாங்களே, இதர் 3 மார்க் ஆர் 4 மார்க்ஸில் வந்துட்டு நியூமரிக்கல்ஸ் ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஐ திங்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிட்டேன். அந்த கொஸ்டினோட ஒரு 4 கொஸ்டினோட PDF அனுப்பிச்சிருக்கேன். அண்ட் whoever has joined today, இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் தி கான்டாக்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஒன்ஸ். லைக் இப்போ ஜாயின் பண்ணவங்க யாருக்கும் எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில். ஓகே, ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் அஸ் கெட் டு நோ எது முதல்ல இஸ் ரெக்வயர்ட், எதுக்காக அப்படின்னா டு என்ன சொல்கிறது, ஒரு சம் நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி நம்ம
அது ரைட்டா ராங்கா ஒரு ஜஸ்டிஃபைங் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். லைக் ஒரு கான்செப்ஷுவலாக வந்துட்டு ஒரு 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 கோத்ரூ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, 1 minute. ஃபர்ஸ்ட்டு we have something called return on investment. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்லேருந்து வந்திருக்க ப்ராஃபிட். ரிட்டர்ன் அப்படின்னாலே இட் டஸ் சிம்ப்ளி மீன்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னாலே நமக்கு என்னது இது ப்ராஃபிட். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அது எப்படி ஃபைன் பண்ணுவோம்? சிம்பிள், earnings by capital employed into 100. ஏர்னிங்ஸுங்கிறது என்ன? சிம்பிள் ப்ராஃபிட், அவ்வளோதான். நமக்கு பிஸ்னஸ்க்கு வந்திருக்க ப்ராஃபிட் எவ்வளோ, அந்த ப்ராஃபிட் டிவைடட் பை எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் இன்ட்டு 100. இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கும். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இட் இஸ் காஸ்ட் ஆஃப் டெட். காஸ்ட் ஆஃப் டெட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பா. இப்போ டிபெஞ்சர் ஆகட்டும் இல்லை பேங்க்கில் எடுக்கிற லோன் ஆகட்டும், நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோன்னு இருக்குல்ல, அதுதான் காஸ்ட் ஆஃப் டெட். இட் இஸ் சிம்பிள், இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், அவ்வளோதான். இப்போ 10%, 8% அப்படின்னு கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டு, இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னா, ஓகே ஐ டெல் யூ. அதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் கூட பார்த்துக்கலாம். ஒன் இஸ் தி அதர் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னா என்னென்னா இன்க்ரீஸ் இன் டெட், அதுதான். வெரி சிம்பிள். நிறைய பேர் ஃபினான்ஷியல் லீவரேஜ்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறது பேரே ஃபினான்ஷியல் லீவரேஜ்னு நினச்சிட்டு இருப்போம். நோ, இட் இஸ் நாட் ஸோ. கேபிட்டல் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆகட்டும் டெட். ஷேர் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் ஓனர்ஷிப் ஃபண்ட். கரெக்டாக? ஒரு பிஸ்னஸோட ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம்? ஓனர்ஷிப் ஃபண்ட் அப்படின்னு. ஓனர்ஷிப் ஃபண்டுக்கும் டெட் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓனர்ஷிப் ஃபண்டுக்கு இருக்கிற டிவிடெண்ட் போகும், ப்ராஃபிட் வரலன்னா போகாது. ஆனால் டெட் ஃபண்ட் அப்படி இல்லை. டெட் இஸ் நத்திங் பட் நம்ம எடுக்கிற லோன்ஸ். ஓகே, அது பப்ளிக்கு கிட்ட இருந்து லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிபெஞ்சர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த டெட் ஃபண்டுக்கும் ப்ராஃபிட்க்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ ஸோ பி வெரி கிளியர். ஓனர்ஷிப் ஃபண்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஈக்விட்டி, ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. டெட் ஃபண்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் லோன். அது பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம்னா அந்த லோனை டிபெஞ்சர்னு சொல்லுவோம், இல்லை ஜென்ரல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது எல்லாமே லோனுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது நம்ம கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஓனர்ஷிப் ஃபண்ட் விச் இஸ் ஷேர் கேபிட்டல், இன்னொன்று டெட் ஃபண்ட் விச் இஸ் டிபெஞ்சர்ஸ் ஆர் எனி லோன். ஓகே, அப்போ அங்கே கீழே லிஸ்ட் பண்ணுற பாருங்க. இந்த கேபிட்டலை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஈக்விட்டி விச் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் fund, the other one is debt. and the debt என்ன வேணாலும் இருக்கலாம். டிபெஞ்சர் பப்ளிக்கு கிட்ட இருந்து லோன் வாங்கியிருந்தோம்னா that we call it as debenture, and the other general loan நம்ம இதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வாங்குகிற லோன். ஓகே, இப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்ம கேபிட்டல் தான் வரும். இப்போ ஆல்வேஸ் பி வெரி கிளியர், இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படிங்கிறது கேபிட்டல் கிடையாது. ஃபினான்ஷியல் லீவரேஜுங்கிறது டாக்ஸ் ஒன்லி அபவுட் டெட் ஃபண்ட். இந்த டெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஓகே, அப்போ நமக்கு இப்போ குவெஸ்டனில் வரும்போது எப்படி வரும்? அவங்க ஃபினான்ஷியல் லீவரேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது டெட் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு ரெண்டு ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஏன் எதுக்கு மேம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்கிறீங்க அப்படின்னா, இதை டெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆர் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை டெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை டிட்டர்மைன் பண்ணுறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட ROI இருக்குது இல்லையா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது எதை விட? காஸ்ட் ஆஃப் டெட். COD இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் டெட். அப்போது நமக்கு வந்திருக்க காஸ்ட் ஆஃப் டெட், நம்மக்கிட்ட இருக்க காஸ்ட் ஆஃப் டெட்டை விட நமக்கு வந்திருக்க ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் yes, you can very well go for debt fund. debt fund increase பண்ணால் நமக்கு EPS அதாவது earnings per share கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்
காஸ்ட் ஆஃப் டெட்டை விட கம்மியாக இருக்குது. காஸ்ட் ஆஃப் டெட்னா என்ன சொன்ன முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக கட்டிகிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் ரிட்டர்ன் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட், காஸ்ட் ஆஃப் டெட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட். அப்போது நான் எனக்கு வந்திருக்க ரிட்டர்னை விட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் என்ன பண்ணக்கூடாது, டெட் ஃபண்டு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல டெட் ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே பாரு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக ஆல்ரெடி என்னோட ரிட்டர்ன்ஸை விட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் போய் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் என்னோட கம்பெனி வந்துட்டு கம்ப்ளீட்லி லைக் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ரொம்ப ஜாஸ்தி பே பண்ணேன், என்னோட ரிட்டர்ன்ஸை விட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கேன். அகைன் நான் மறுபடியும் போய் என்னோட ரிட்டர்ன்ஸை வந்துட்டு ஈக்குவேட் பண்ண தான் பார்க்கணுமே தவிர நான் மறுபடியும் போய் என்னோட டெட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே ஃபர்ஸ்ட் கேஸில் ரிட்டர்ன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, விச் மீன்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நான் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை விட ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இன் தேட் கேஸ் நீங்கள் தாராளமாக டெட் ஃபண்டு சூஸ் பண்ணலாம். அந்த டெட் ஃபண்ட் வந்துட்டு உங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரை இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த கான்செப்ஷுவல் ஒன்ஸ் அகேன் ஐம் ஜஸ்ட் brushing it up. First another return on investments, nothing but the profit that you get for your investment. அது எப்படி கண்டுபிடிப்போம், earnings which is profit. Earnings is nothing but profit by capital employed into 100. அடுத்தது வந்துட்டு cost of debt. Cost of debt அப்படின்னா என்ன, interest rate. simple 10%, 8%, 2% questionல கொடுத்திருப்பாங்க. அந்த rate of interest தான் வந்துட்டு cost of debt. The third factor is financial leverage. Financial leverage is nothing but increase in the debt fund. ஃபினான்ஷியல் லீவரேஜை ஜாஸ்தி பண்ணுறேன் அப்படின்னா டெட் ஃபண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் லீவரேஜை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட டெட் ஃபண்டை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் கேபிட்டலை வந்துட்டு ரெண்டாவது. ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் யர் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், உங்களோட அக்கௌண்டன்சிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் இருக்குல்ல, அது போடுறதுக்கு உங்களோட ரேஷியோ அனாலிசிஸ் வந்துட்டு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இப்போ கேபிட்டல் வந்துட்டு நமக்கு ரெண்டாவது டிவைட் ஆகும். ஒன்று ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்விட்டி, இன்னொன்று டெட் ஃபண்ட் விச் இஸ் டிபென்ச்சர் அண்ட் லோன். அப்போ இந்த டெட் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கியரிங் அப் தி ஃபினான்ஷியல். நீங்கள் நிறையா லைக் இஃப் யூ ஹேவ் ரெகுலர்லி ஃபாலோயிங் நமக்கு எக்கனாமிக் டைம்ஸ்லாம் நிறையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கியரிங் அப், ஃபினான்ஷியல் லீவரேஜ் வந்து கியர் அப் பண்ணுறோம், கியர் டவுன் பண்ணுறோம்னு சொல்லுவோம். கியரிங் அப் அப்படின்னா என்ன, வி ஆர் இன்க்ரீஸிங் த டெட், ஃபினான்ஷியல் லீவரேஜை ஜாஸ்தி பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு டெட் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது அந்த டெட் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு எதை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேக்டர் தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஆஃப் டெட்டை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எஸ், டெட் ஃபண்ட் வில் ஹெல்ப் யூ அவுட், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஆஃப் டெட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் நாட் கோ ஃபார் டெட் ஃபண்ட். ஏற்கனவே நீ இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக கட்டிகிட்டு இருக்க, மறுபடியும் டெட் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் உனக்கு லாஸில் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகும், அதனால் நீ அது போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்துட்டு கான்செப்சுவல் எக்ஸ்பிளனேஷன். நான் கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, கைண்ட்லி டேக் அவுட் த கொஸ்டின்ஸ். எல்லாருக்கும் கொஸ்டின் ரீச் ஆயிருக்கும்னு ஐ ஹோப். யாருக்காச்சும் கொஸ்டின் ரீச் ஆகலைன்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. Sakshi Limited is a company manufacturing electronic goods. It has a share capital of 120 lakhs. அப்போ share capital 120 lakhs na 1 crore 20 lakhs. Okay, அடுத்து என்ன சொல்றாங்க, the earnings per share in the previous year. So EPS for previous year 0.5 வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் இயரோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டு 0.5. ஃபார் டைவர்சிஃபிகேஷன், அதாவது எக்ஸ்பான்ஷனுக்கு த கம்பெனி ரெக்வயர்ஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 80 lakhs. இப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறாங்க, அதுக்கு 80 lakhs தேவைப்படுது. த கம்பெனி raised funds by issuing 10% debentures for the same. அப்போது 10% டிபென்ச்சர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு, அந்த இப்போ தேவைப்படுற 80 lakhsக்கு வந்துட்டு 10% டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, டியூரிங் த கரண்ட் இயர் த கம்பெனி ஏர்ன்ட் ப்ராஃபிட் ஆஃப் 16 lakhs ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அப்போ ப்ராஃபிட் இது எது, கரண்ட் இயரோட ப்ராஃபிட் 16 lakhs. சொன்னேன் இல்லையா, ஒரு சில கொஷின்ஸில் ப்ராஃபிட் வந்துட்டு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் சம்ஸில் 2 சம்லையுமே என்னாச்சு, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்துருந்தோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். இங்கே ப்ராஃபிட்டே ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்டாங்க. 16 lakhs வந்துட்டு கரண்ட் இயரோட ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டேக்ஸ் ரேட், இட் பெய்ட் டேக்ஸ் வந்துட்டு 40% டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்துட்டு கொஸ்டினில் கிவன். ஓகே,
இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் வெதர் த ஷேர் ஹோல்டர்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆன் டைவர்சிஃபிகேஷன். இப்போ முன்னாடி சம்மில் என்ன பண்ணோம், ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க, எக்ஸ்பான்ஷன் போகிறாங்க, அப்போ அவங்க டிபெஞ்சர் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டெட் ஃபண்ட் சூஸ் பண்ணினாங்க. அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி கரெக்ட், ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஆஃப் டெட் கம்மியாக இருந்தால் நோட் த டெசிஷன் இஸ் நாட் ரைட்னு சொல்லியிருப்போம். பட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சேம் கண்டென்ட் தான், பட் அவங்களோட கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அதுதான் கொஸ்டின், சிம்பிள். அதான் ஷேர் ஹோல்டர்ஸ் கெயின் ஆகுறாங்களா லாஸ் ஆகுறாங்களா. கெயின்னா என்ன, எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களோட கொஸ்டின் இதுதான், அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஜாஸ்தியாகுதா கம்மியாகுதா, அதுதான் வந்துட்டு அவங்களோட கொஸ்டின். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் ஃபைண்ட் தி ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதுக்கப்புறம் ஐ டெல் யூ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம எப்படி போட்டு நம்ம பண்ணுறது அப்படின்னு இதில் சொல்கிறோம். ஓகே, பட் இந்த கொஸ்டினில் த கொஸ்டின் இஸ் ஒன்லி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸா டிக்ரீஸா, அவ்வளோதான். ஓகே, ஸோ we are calculating, ஸோ இங்கே எழுதிக்கலாம் calculation of EPS. ஃபைன், ஃபர்ஸ்ட் என்ன, earnings before interest and tax. எவ்வளோ சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டின், earnings before interest and tax வந்துட்டு 16 lakhs இருக்குது, ப்ராஃபிட் வந்து 16 lakhs சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ, 10% இன்ட்ரெஸ்ட். எதில் 10%, டிபெஞ்சரில். டிபெஞ்சராக எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோண்டாக்கன்னா 80 lakh. இந்த 80 lakhல 10% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்னு அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 80 lakh டிபெஞ்சர், அந்த 80 lakh டிபெஞ்சரோட 10% which is 8 lakh. இப்போ நமக்கு வந்திருக்க ப்ராஃபிட்டில் முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணது போக மீதி 8 lakhs வருது. இந்த 8 lakhs நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் அப்படியும் சொல்லலாம், இல்லை ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட், எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, நமக்கு டேக்ஸ் டிடெக்ட் ஆகாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரெஸ்ட்டு தான் மைனஸ் பண்ணுவோம், அப்புறம் டேக்ஸ் மைனஸ் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணது போக மீதி நமக்கு 8 lakh வந்திருக்கு. அடுத்தது மைனஸ் டேக்ஸ். டேக்ஸ் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 40%. எதில் 40%, இந்த ப்ராஃபிட்டில் 40%. ஓகே, ஸோ 8 lakhsல 40% which would be 3,20,000. அதுவும் மைனஸ் பண்ணது போக நமக்கு கடைசியாக ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, 4,80,000 இஸ் த ப்ராஃபிட். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஏர்னிங்ஸ். ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது டேக்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் டேக்ஸை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்திருக்கு ஏர்னிங்ஸ். இதை வச்சு எப்படி இபிஎஸ் கண்டுபிடிப்போம், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்போம், சிம்பிள், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, இங்கே வந்துட்டு ஏர்னிங்ஸ் எவ்வளோடாக்கண்ணா வந்துச்சு நமக்கு, 4,80,000 இஸ் தி ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். மேம் இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸே கொடுக்கல, என்ன பண்ணுறது, வெறும் டோட்டல் ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஷேர் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் இஸ் அஸ்யூம் 10 rupees தி ஷேர் வேல்யூ. புரிஞ்சு, ஆல்வேஸ் ரிமெம்பர் நம்ம வந்து ஷேர் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க 1,20,000, நம்ம ஷேர் கேபிட்டலே ஃபுல்லாக டிவைட் பண்ணக்கூடாது, இல்லை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் போடணும். ஸோ கொஸ்டினில் ஷேர் வேல்யூ பர் வேல்யூ எவ்வளோ பர் ஷேர் எவ்வளோன்னு கொடுக்காதங்காட்டி வி ஆர் அஸ்யூமிங் இட் ஆஸ் 10 per share. அப்போ 1,20 lakhக்கு 10 per share அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வரும், நமக்கு we'll get 12 lakh shares. இப்போ 0.4 இது டிவைட் பண்ணும்போது we'll get 0.4. புரிஞ்சுச்சா, இந்த 12 lakh எப்படி நம்ம போட்டோம் அப்படின்னு, 1,20 lakh is the share capital divided by 10. 10ங்கிறது எங்கேயுமே கொடுக்கல, நல்லா வச்சுக்கோ, 10ங்கிறது எங்கேயுமே கொடுக்கல, we are assuming it as ₹10. அப்போ நீங்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணிப்பீங்க assuming ₹10 as share value or face value of the share அப்படின்னு போட்டுட்டா will get 20 lakhs. இப்போ நம்மளோட earnings per share எவ்வளோ ஆயிருக்கு, 0.4. போன வருஷம் earnings per share எவ்வளோ இருந்திருக்கு, 0.5. அப்போ earnings per share என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சா, இங்கே பாருங்கள்
கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரே கொஸ்டின் தாண்டாமா. ஆனால் அவங்களோட கேட்டிருக்கிறது கண்டென்ட் ஒன்று தான், அவங்க கேட்டிருக்கிறது தான் டிஃப்ரெண்ட்டு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம போன சம்மில் கொடுத்த எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துட்டு போன சம்மில் அந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் எடுத்த டெசிஷன் கரெக்டானு கேட்டாங்க. அதுக்கு 2 விஷயம் நமக்கு போதும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் காஸ்ட் ஆஃப் டெட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தாலே போதும். ஆனால் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்களா லாஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போ அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிச்சா தான் நமக்கு தெரியும். லாஸ்ட் இயரில் கொஸ்டினில் கொடுத்துட்டான், லாஸ்ட் இயரில் 0.5 தான் வந்துட்டு அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அப்போ இந்த வருஷம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் நமக்கு அவங்க ப்ராஃபிட்டாக இல்லை எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இல்லை லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்போம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டு, அது கூட டேக்ஸையும் மைனஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு 8 lakh வந்துச்சு, அது கூட டேக்ஸ் 3,20,000. எப்படி இந்த 8 lakh rupeesல 40% தான் டேக்ஸ், 3,20,000 மைனஸ் பண்ணிட்டோம். ஃபைனலி வி காட் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் விச் இஸ் 4,80,000. அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்போம், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு பர் ஷேர் கொடுக்கல, மொத்தமாக 1,20,00,000 சொல்லிட்டாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees அசியூம் பண்ணி 12 lakh நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு அசியூம் பண்ணி நம்ம ஏர்னிங்ஸ் கண்டுபிடிச்சா 0.4 தான் வருது. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இபிஎஸ் வந்துட்டு லாஸ்ட் இயரில் 0.5 இருந்துச்சு, அதே இந்த இயர் 0.4 ஆயிடுச்சு. அப்போது இபிஎஸ் வந்துட்டு நமக்கு கம்மி ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேஸ் லாஸ்ட் தயர் வெல்த். அவங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கல. அப்போ அந்த டெசிஷன் தப்பு. ஓகே, அப்போ நீங்கள் இந்த கொஸ்டினில் என்ன எழுதணும், அந்த ஃபினான்ஸ் மேனேஜர் சொல்யூஷனில் ஃபினான்ஸ் மேனேஜரோட டெசிஷன் தப்புன்னு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னது, ஷேர் ஹோல்டர்ஸ் கெயின் பண்ணுறாங்களா லாஸ் பண்ணுறாங்களா. அப்போ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆஸ் earnings per share has reduced during the current year, shareholders has lost their wealth அப்படின்னு எழுதுனா மட்டும் போதும். ஃபினான்ஸ் மேனேஜரோட டெசிஷன் கரெக்டாக தப்பான்னு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதே கொஸ்டினை ஃபினான்ஸ் மேனேஜரோட டெசிஷன் தப்பா கரெக்டானு கேட்டிருந்தா நம்ம முன்னாடி போட்ட மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு காஸ்ட் ஆஃப் டெட் போட்டு அதை டிவைட் பண்ணி நமக்கு எழுதிப்போம். அப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க, அப்படி கேட்டிருந்தா நம்ம அழகாக எப்படி காஸ்ட் ஆஃப் டெட் போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டர் என்னது, காஸ்ட் ஆஃப் டெட் எவ்வளோ பர்சன்ட், 8% டிபென்ச்சர் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஏர்னிங்ஸ் அதாவது ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளோ, இங்கே 2 crore. நம்ம எப்படி மேம் 2 crore கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 1,20 lakh ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ டிபெஞ்சரா 80 lakhs. இப்போ மொத்தமாக 2 crores தான் நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இன்ட்டு 100 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா we get 8%. ஆக்சுவலி நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோடாக்கண்ணா, இட்ஸ் 10%. ஐம் சாரி, 8% கிடையாது, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாரு. 10% டிபெஞ்சர், த கம்பெனி raised fund by issuing 10% டிபெஞ்சர். அப்போ காஸ்ட் ஆஃப் டெட் இங்கே பாருங்க, நம்ம கொஸ்டினில் எழுதியிருக்கோம் பாருங்க, 10% டிபெஞ்சர். ஓகே, அப்போ காஸ்ட் ஆஃப் டெட் வந்துட்டு 10%, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு 8. அப்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஆஃப் டெட்டை விட கம்மியாக இருக்குது. 8% நமக்கு ப்ராஃபிட் வருது, ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது 10% இருக்குது. இப்போ ஆல்ரெடி நமக்கு வர ரிட்டர்ன்ஸை விட ஜாஸ்தியாக தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் போய் நான் டெட் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இபிஎஸ் கம்மி தான் ஆகும். எப்படி கம்மியாச்சு நம்ம இங்கே பார்த்தோம், கரெக்டாக இபிஎஸ் கண்டுபிடிக்கும் போது அது ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நீ இந்த டேட்டா போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கொஸ்டினுக்கு. ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னா கொஸ்டினில் ஷேர் ஹோல்டர்ஸ் கெயினா லாஸாக மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இபிஎஸ் கண்டுபிடிக்கிறோம், அவங்க லாஸ் ஆகிட்டாங்க, அது மட்டும்தான். ஒருவேளை கொஸ்டினில் ஃபினான்ஸ் மேனேஜரோட டெசிஷன் கரெக்டாக தப்பான்னு கேட்டிருந்தா மட்டும்தான் காஸ்ட் ஆஃப் டெட்டையும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம முன்னாடி பார்த்த 2 சம்லையும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அப்போ ஃபினான்ஸ் மேனேஜரோட டெசிஷன் கரெக்டுன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, காஸ்ட் ஆஃப் டெட்டை விட கம்மியாக இருக்குது. அப்போ அவங்க டெட் ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஓகே, திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் த தேர்ட் சம். அடுத்தது ஃபோர்த் சம். ஃபோர்த்து சம் எப்படி தெரியுமா, இப்போ முன்னாடி பார்த்தது ஐம் ப்ரீஃபிங். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 2ல் ஃபினான்ஸ் மேனேஜரோட டெசிஷன் கரெக்டாக தப்பாக பார்த்தோம். தேர்டில் அதே கிவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணினோம், நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் கெயின் பண்ணாங்களா லாஸ் பண்ணாங்களா, சேம் டேட்டா தான், பட் ஷேர் ஹோல்டர்ஸ் கெயின் பண்ணாங்களா லாஸ் பண்ணாங்கிறது பார்த்தோம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் எதை சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு அதில் எது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்
அப்போ ஆப்வியஸ்லி எதில் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். கரெக்டாக? அப்போது இந்த டிஃப்ரெண்ட் வேஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின் முக்கால்வாசி வரும். கான்செப்ட் ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. கான்செப்ட் ஒன்று தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்து காஸ்ட் ஆஃப் டெட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெட் ஃபண்ட் போகலாம் தாராளமாக. அது ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் லைக் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் தான் வந்துட்டு நமக்கு வேரி ஆகும். ஓகே. ஸோ இந்த ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, Arena Brothers Limited wants to raise funds of 40 lakh for its new project. இப்போ எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது அவங்களுக்கு? 40 lakhs. The management is considering the following mix of debt and equity to raise the amount. நான் சொன்னேன் இல்லையா, கேபிட்டல்னாலே ரெண்டு தான் இருக்கும், டெட்டும் இருக்கும் ஈக்விட்டியும் இருக்கும். அப்போ 3 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் பாருங்க, கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல வெறும் ஈக்விட்டி மட்டும் வச்சுக்கிறாங்க 40 lakhs. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்ல ஈக்விட்டி 30 lakh, டெட்டாக வந்து 10 lakh வச்சுக்கிறாங்க. தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்ல 10 lakh ஈக்விட்டியாகவும் 30 lakhs வந்துட்டு டெட் ஃபண்டாகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது நமக்கு. ஓகே. அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெட்டுங்கிறது நமக்கு இங்கே என்னது? இட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் டெட். கரெக்டாக? காஸ்ட் ஆஃப் டெட் வந்துட்டு 9% கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர் எவ்வளோ அப்படின்னா 100. அண்ட் டேக்ஸ் ரேட் வந்துட்டு 30% கொடுத்துருக்காங்க. EBIT அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்துட்டு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க 8 lakh. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்டர் விச் ஆஃப் தி 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் வில் த கம்பெனி பி ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரேட் ஆன் ஈக்விட்டி. ட்ரேட் ஆன் ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் எது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி. ட்ரேட் ஆன் ஈக்விட்டினா என்ன? நமக்கு கேபிட்டலில் ஈக்விட்டி அப்படின்னாலே கேபிட்டல் ஷேர் கேபிட்டலில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போது அந்த ஷேர் கேபிட்டலுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பெனிஃபிட்டாக இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிச்சா தான் நமக்கு தெரியும். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஒரே ஃபார்மேட்டில் போட ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. பிகாஸ் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்க்கும் போடுறதுக்கு ஒரு காமனான இபிஎஸ். ஓகே. லெட் அஸ் ரைட் தி ஹெட்டிங் ஃபர்ஸ்ட். என்னது? கால்குலேஷன் ஆஃப் earnings per share. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்டிகுலர்ஸ், alternative 1, alternative 2, and alternative 3. okay. EPS ஓட ஃபார்மேட் என்ன? ஃபஸ்ட்டு EBIT அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின், அது காமனாக கொடுத்துட்டாங்கல்ல. 3 ஆல்டர்னேட்டிவ்க்குமே சைமில்டேனியஸாக போட்டுட்டு வாங்க. 8 lakh. இது வந்துட்டு யூ கேன் ஹேவ் இட் என்ன சைமில்டேனியஸ். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டு EBIT வந்துட்டு காமனாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன மைனஸ் பண்ணுவோம்? போன சமயம் தானே பார்த்தேன், இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல என்ன ஆயிடுச்சு? கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல டெட் ஃபண்டே கிடையாது. அப்படியே நமக்கு என்ன வராது? இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. டெட் இருந்தால் தானே கடன் இருந்தால் தானே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல நமக்கு டெட்டே கிடையாது. அப்போ நமக்கு இங்கே இன்ட்ரெஸ்டே பே பண்ணியிருந்திருக்க மாட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏர்னிங்ஸ் பிஃபோர், இது வந்து ஃபர்ஸ்ட்டு டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வில் கெட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். ஓகே. ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ நமக்கு? இங்கே 8 lakh. ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம். டேக்ஸ் ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? 30% டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதில் 30%? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நமக்கு முன்னாடி கிடச்சிருக்க ப்ராஃபிட்டில் 30%. அப்போ இந்த 8 lakh ப்ராஃபிட்டில் 30% அப்படின்னா வில் கெட் 2,40,000. இப்போ இந்த 2,40,000 போக மீதி எவ்வளோ இருக்கும்? 5,60,000. இந்த 5,60,000 தான் என்னது? தேர்ட் ஒன், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு 5,60,000 இந்த ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் இபிஎஸ் கண்டுபிடிக்கலாம்ல. இபிஎஸ் என்னது? இதே தான் EAT, அதாவது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்
divided by number of shares. Okay, yes. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ 40,000. எப்படி மேம் 40,000 அப்படின்னா 40 லேக்குமே வந்துட்டு அவங்க என்னவா இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஷேர்ஸாக தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ பர் ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 100ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோவா தான் இருக்கும், 40,000 ஷேர்ஸ் ஆஃப் 40 லேக் டிவைடட் பை 100 பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 40,000 ஆஸ் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் ரைட்டிங் திஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூட இங்கே லிஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கேல்குலேஷன் கூட நீங்கள் காமிச்சிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு 40,000. எப்படி 40,000 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸில், ஓகே இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் 40 லேக்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஷேர்ஸாக வச்சுருக்காங்க டிவைடட் பை ஒரு ஷேரோட வேல்யூ வந்துட்டு 100. அப்போ 40,000 இஸ் their நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அதுக்கப்புறமா வில் ஃபைண்ட் தி EPS. EPS இஸ் நத்திங் பட் earnings after tax divided by number of shares. In the first alternative, earnings after tax எவ்வளோ 5,60,000. number of shares எவ்வளோ 40,000. அப்போ 5,60,000 divided by 40,000 14 rupees தான் வந்துட்டு earnings per share in the first alternative. ஓகே, அப்படியே செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். EBIT காமன், ப்ராஃபிட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் 8 lakh. ஓகே, செகண்ட் கேஸில் நம்ம எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க, 10 lakh டிபெஞ்சர் வச்சுக்கிட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10 lakh டிபெஞ்சர்ஸ்க்கு 9% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இங்கே எவ்வளோ 90,000 இன்ட்ரெஸ்ட் வரும். புரிஞ்சுச்சா இங்கே ஏன் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல இந்த கொஸ்டினை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல we didn't have any debt. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்ல we have debt of எவ்வளோ 10 lakh. அந்த 10 lakhல 9% is 90,000. அதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணும் போது நமக்கு இங்கே எவ்வளோ வருது 7,10,000 தான் earnings before tax. அண்ட் டேக்ஸ் எதில் கால்குலேட் பண்ணணும், இந்த 7,10,000ல் கால்குலேட் பண்ணணும். 7,10,000ல் எவ்வளோ பர்சன்டேஜ் 30% வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 2,13,000 தான் வந்துட்டு நமக்கு டேக்ஸ். அதையும் மைனஸ் பண்ணும் போது we will get a profit of 4,97,000. அதாவது earnings after tax, டேக்ஸ் மைனஸ்க்கு அப்புறம் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா வர ப்ராஃபிட் வந்துட்டு 4,97,000. அண்ட் இங்கேயும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல ஷேர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 lakhs தான் ஷேர் வேல்யூ, கரெக்ட்? ஷேர் கேபிட்டல். ஸோ 30 lakhs divided by 100 which is 30,000. ஓகே, அப்போது இப்போ எப்படி EPS கண்டுபிடிப்போம், earnings after tax, அதாவது 4,97,000 divided by number of shares which is 30,000. நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 16.57 நமக்கு வரும். ஓகே, ஃபைனல் ஆல்டர்னேட்டிவ். ப்ராஃபிட் இஸ் தி சேம் 8 lakh. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, கொஸ்டினில் எவ்வளோ டெட் ஃபண்ட் கொடுத்துருந்துருக்காங்க 30 lakh டெட் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 30 lakhல 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் would be 2,70,000. ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், வில் கெட் 5,30,000 which is earnings before tax. அதாவது இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம், டேக்ஸ் இன்னும் மைனஸ் பண்ணலை. இப்போ டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். எதில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும், இந்த ப்ராஃபிட்டில் எவ்வளோ 5,30,000. 5,30,000 ப்ராஃபிட்டில் 30% டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1,59,000 நமக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ டேக்ஸும் பே பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா 3,71,000 நமக்கு ப்ராஃபிட் வருது. ஓகே, அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கொஸ்டினில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10 lakh தான் ஷேர்ஸு. அப்போது 10 lakh ஷேர்ஸ் டிவைடட் பை ஒரு ஷேரோட வேல்யூ 100 which means நமக்கு 10,000 ஷேர்ஸ் தான் இருக்கும். இப்போது earnings per share எப்படி கண்டுபிடிப்போம், earnings after tax 3,71,000 divided by 10,000. அப்போ நமக்கு 37.1 வந்துட்டு earnings per share கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த 3 ஆல்டர்னேட்டிவ் தான் சொன்னால் தனித்தனியாக நீங்கள் போட வேணாம், அப்படியே ஒட்டுக்கா சைமல்டேனியஸாக போட்டுட்டு ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நமக்கு டெட் ஃபண்டே கிடையாது, அதனால இன்ட்ரெஸ்டே இல்லை. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்ல செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்ல ஆக்சுவலி நமக்கு எவ்வளோ டெட் ஃபண்ட் இருந்துச்சு 10 lakh. அப்போ 10 lakhல 9% 90,000 தான் இன்ட்ரெஸ்ட். தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்ல
30 lakh டெட் ஃபண்டாக இருந்துச்சு. அப்போ 30 lakhஸில் நமக்கு 9% 2,70,000 அண்ட் ப்ராஃபிட்ஸ் அந்தந்த இயரோட ப்ராஃபிட்ஸில் அந்தந்த ஆல்டர்னேட்டிவோட ப்ராஃபிட்ஸில் நமக்கு டேக்ஸ் 30% கண்டுபிடிச்சோம். ஃபைனலி நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் டிஃபர் ஆகும் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்லையும் ஒவ்வொரு ஷேர் கேபிட்டல் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் 40 lakhமே ஷேர் கேபிட்டலாக இருந்துச்சு. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்ல 30 lakh தான் ஷேர் கேபிட்டல். தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்ல 10 lakh தான் ஷேர் கேபிட்டல். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது 3 ஆல்டர்னேட்டிவ்ல தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்ல தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டு ஜாஸ்தியாக வருது. ஸோ ட்ரேட் ஆன் ஈக்விட்டிக்கு எது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு ப்ரிஃபரபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் would be ப்ரிஃபரபிள். ஏன்னா தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்னா வாட் would be the capital structure? தேர்ட் ஆல்டர்னேட்டிவோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஈக்விட்டியா ஷேர் கேபிட்டலாக வந்துட்டு 10 lakhம் டெட் ஃபண்டாக வந்துட்டு 30 lakhஸும் வச்சாங்க அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது ரொம்பவே வெல்த் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பீப்புள் வில் டென் டு இன்வெஸ்ட், த இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஸ் தேர் எனி டவுட் ஸோ ஃபார்? 4 கொஸ்டின் பார்த்தோம். 4மே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே சிமிலர். ஓகே, அந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் அந்த டேக்கன் டெசிஷன் ரைட்டாக ராங்கா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஓகே, அது காஸ்ட் ஆஃப் டெட் திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு இதுலேயும் வரும் அக்கௌண்ட்ஸ்லையும் வரும். ரெண்டுமே வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் டெட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு பார்க்குறோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எஸ் டெட் ஃபண்ட் எடுக்கிறது கரெக்டு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா டெட் ஃபண்ட் எடுக்கிறது தப்பு. ஓகே, அதே தான் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு, அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிச்சோம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்கும் போது போன வருஷம் ஏர்னிங்ஸ் 0.5 இருந்துச்சு, இந்த வருஷம் ஏர்னிங்ஸ் 0.4 இருந்துச்சு. அப்போ இபிஎஸ் ரெடியூஸ் ஆகுது. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் லைக் லூசிங் தேர் வெல்த் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்த் கொஸ்டின் அதே கான்செப்ட் தான், ஆனால் 3 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து கம்பெனி எந்த ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் இபிஎஸ் கண்டுபிடிச்சா தான் தெரியும். இப்போ 3மே இபிஎஸ் 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரும் மாறுது. இப்போ 3 கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்கும் போது தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா அதில் தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டடீஸோட நியூமரிக்கல் கான்செப்ட்ஸ் பார்த்தோம்ல. இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், காஸ்ட் ஆஃப் டெட் என்ன அப்படிங்கிறதுல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இது உங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அக்கௌண்டன்சி கிளாஸஸ் ரெகுலராக நமக்கு பேட்சஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், அதாவது 25-26 அகாடமிக் இயர்க்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட்மிஷன் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வில் கெட் பேக் டு யூ. Okay, do share, subscribe and comment. See you all in the next video. Bye.